1, 2, 3. என்னடா இந்த மாதிரி ஸ்பாட்டை மிஸ் பண்ணிட்டு போறோமேன்னு ஒரு இதுல இருந்தோம். ஒரு அக்வேரியம் இருக்கு. ஹலோ கைஸ், வர்க்கலா ட்ரிப் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோட, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட. அப்படியே எல்லாரையும் பாருங்க, அவங்கவுங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. அது வர்க்கலா ட்ரிப்லாம் இல்லை வேற எதனா ட்ரிப்பான்னு சொல்லிட்டு நைட்டும் லேட்டாகி படுக்க வைக்கிறது வந்தா, காலையில் எழுப்பி விடுறதே வந்தா. இதை பற்றி பேசி ஆகணும். மதன் வர்க்கலா ட்ரிப் வரீங்களா இல்லை கேம் விளையாடுறதுக்கு வரீங்களாடா ரஸ்கஸ்? அவன் பாரு ஒருத்தர் குறுகுறுன்னு பார்த்துக்கிறான். மதனோட அந்த மிளகு ரகசியத்தை பற்றி பேசிமச்சு. 4 மிளகு சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுல இருக்கிற புண்ணெல்லாம் அர்த்தம். அதே 8 மிளகு சாப்பிட்டீங்கன்னா பின்னாடி எரியும் பார்த்துங்க. போடுவாங்க எப்படி தூங்கினான்றத பத்தி பேசி ஆகணும். விஜயசங்கர் நீதான். நான் வந்து என்னோட பேர் விஜயசங்கர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் தான் இந்த ட்ரிப் ஆர்கனைசர் அப்படின்னு வரைய சொல்லி பாரு, நம்பாதீங்க. இல்ல இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி பிளான் பண்ண பட் இருந்தாலும் நான் வந்து எப்படா இந்த டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப தளங்களை தாண்டி வந்து இந்த ட்ரிப் வந்துட்டு இருக்கோம். ஆமா, இது முக்கியமா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். இதுல ஒரு நாய் மிஸ் ஆயிருக்கு. அந்த நாய் சேகர் அப்படின்றது மிஸ் ஆயிட்டு இருக்கு. அது ஃபிளைட்ல வந்துட்டு இருக்கான் அவன் டிராவல் பண்ணி. பட் நேற்று நைட்லேருந்து நாங்கள் எங்களோட கலாட்டாவை ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் நிறைய ஃபன் அண்ட் இதெல்லாம் போக போக உங்களுக்கு நிறைய ஸ்டார்டிங்கு போக போக உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலா போக குஸ்ட் மட்டை ஆடுவானுங்க. அது இவனை தான் நாங்கள் வாட்ச் பண்ண போறோம். இந்த வாட்டி இவன் வந்து மட்டை ஆகக்கூடாது. அதனால இந்த வாட்டி எல்லாரும் கூட எல்லாரும் வச்சுட்டு தான் பண்ற மாதிரி. எது பண்ணாலும் மிஸ்டர் வெளியில் எஸ்கேப் ஆகாதீங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. சரி, உன்னோட நேம் சேஞ்ச் பத்தி பேசுமாச்சு. ஏன் வந்து அசோக்னு மாத்துறேன்? அது வந்து சென்சிட்டிவ் கண்டென்ட். ஓகே, அதனால ஓகே. எனக்கு ஜவஹருடைய வீலாக்ல வந்துட்டு பேசுறதுக்கு எனக்கு ஒரே பெருமையா இருக்கு. கேரளாவில் இருக்க வர்க்கலா ட்ரிப் பிளான் பண்ணுறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். வெல்கம் டு ஃப்ரேம் யுவர் மெமரிஸ் யூடியூப் வீடியோஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது வர்க்கலா. ஜூன் மந்த் நாங்கள் வர்க்கலா ட்ரிப் போயிருந்தோங்க. ஸோ பெஸ்ட்டு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வர்க்கலா போகிறதுக்கு, எஸ்பெஷலி தமிழ்நாடு சென்னையிலேருந்து போகிறீங்கன்னா ட்ரெயின். ஸோ ட்ரெயினில் நீங்கள் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிக்கிட்டே இந்த வர்க்கலா வந்து ரீச் ஆகலாம். ஸோ ரீச் ஆன உடனே நீங்கள் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிருங்க. ஸோ நிறைய ஆட்டோஸ் அங்கே இருக்கும். ஒன்லி 150 ருபீஸ் தான் எங்ககிட்ட சார்ஜ் பண்ணாங்க நாங்கள் போகிற அந்த வில்லாக்கு. அந்த வில்லாக்கு பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பாட் இருந்துச்சு. ஸோ ராக், அந்த சீ வேவ்ஸ், இந்த ஸ்பாட்டை நீங்கள் பார்க்கும் போதே அப்படியே உங்களுக்கு கோவாவோட ஞாபகம் வரும். வர்க்கலாவையும் ஒரு மினி கோவா அப்படி தான் சொல்லுவாங்க. வர்க்கலா உள்ள சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்கூட்டர் இல்லைனா பைக்குங்க. எல்லா இடத்துலையுமே ஸ்கூட்டர், பைக் உங்களுக்கு ரெண்ட்டுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட ஆதார் கார்டு அண்டு டிரைவிங் லைசன்ஸ் ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க. 1 டே அட்வான்ஸ் பேமெண்ட் அவங்க கேட்பாங்க. ரேட் பர் டே ரேட் நாங்கள் கொடுத்தது 600 ருபீஸ் ஃபார் 1 ஸ்கூட்டருங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த சீசன் ஃப்ளக்சுவேட் ஆகும். பட் நாங்கள் போன அந்த ஜூன் மந்தில் 600 ருபீஸ் ஒரு ஸ்கூட்டருக்கு வந்து கொடுத்தோம். ஸோ அது ரீசனபிளாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஸ்கூட்டர்லேயே எல்லா இடத்தையும் போயிட்டு சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பிளாக் சாண்ட் பீச்சுக்கு வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு சாண்டோட கலர் பார்ப்போம். இந்த வியூ மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்கு. செம்ம வியூ. உள்ள கிட்ட போயிட்டு இன்னும் பார்ப்போம் டீப்பா. சரியா?
ஸோ ஃபஸ்ட் டே ஈவினிங் வர்க்லா பீச் போயிருந்தோங்க. அங்கே வேவ்ஸ் ரொம்ப ரஃப்பாக இருந்ததால் சீல கால் வைக்க முடியல. அந்த இடத்துல ஒரு ரோப் வந்து போட்டு டைப் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளிஃப் வாக்கிங் பண்ணலான்ட்டு அப்படியே ஜஸ்ட் ஒரு 50 ஃபீட் அப்படியே மேலே ஸ்டெப்ஸில் ஏறி வந்தோம். அந்த இடத்துல கிளிஃப் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோங்க. பட் கிளிஃப் வாக்கிங்க்கு பெஸ்ட்டான டைம் பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் சன்செட், இப்போ நீங்கள் பார்க்கலாம் சன்செட் ஆகிற அந்த டைம். ஸோ அந்த டைமில் நீங்கள் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா டார்க்கான அப்புறமா நீங்கள் போகலாம். ஸோ அந்த இடத்துல லைட்டிங்ஸ், அந்த டிஜே மியூசிக் அதெல்லாம் நீங்கள் நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் நைட் டைமில். அதாவது ஒரு 7 o'clock மேலே நீங்கள் போனீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். மற்றபடி ஈவினிங்கில் சன்செட் பார்க்கணும், இல்லை ஏதாவது கெஃபேல உட்காந்து சன்செட்டை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இது மாதிரி நின்றுக்கிட்டு கிளிஃப் வியூவோடு சேர்ந்து சன்செட்டை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஈவினிங்கில் ஒரு 5 o'clock மேலே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான சன்செட் வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கும் இந்த ஒரு ஏரியா வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. டே 1 நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அந்த வில்லாவில் இருந்த ஸ்விம்மிங் பூல் அதே என்ஜாய் பண்ணி அண்ட் வர்க்லாவோட பீச் கிளிஃப் வாக்கிங் சன்செட்டோட சூப்பராக முடிஞ்சுதுங்க. டே 2 ஒரு முக்கியமான ஸ்பாட்டுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். அதே ஸ்கூட்டரில் தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னா மேன்க்ரூவ் அட்வென்ச்சர் பார்க். ஸோ எதுக்கு இங்கே போகிறோம், அங்கே என்ன இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாங்கள் போகிற வழியில் கப்பில் பீச் இருந்ததுங்க. லெஃப்ட் சைடில் கப்பில் பீச் நீங்கள் இப்போ பார்க்கலாம், அண்ட் ரைட் சைடில் பேக் வாட்டர். இந்த கப்பில் பீச் எதுக்கு ஃபேமஸ்னால் சர்ஃபிங். ஸோ நியர்லி 2500 3000 பர் பர்சன் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. கைடு இருப்பாங்க, உங்களுக்கு சர்ஃபிங் எல்லாமே சொல்லி தருவாங்க, அதுக்கான கார்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சர்ஃபிங் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கப்பில் பீச்சுக்கு வந்து தான் ஆகணும். இப்போது சீ வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதால, எஸ்பெஷலி நாங்கள் ஜூன் மந்த் போயிருந்ததால் சீ ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு, மான்சூன் ஸ்டார்ட் ஆகிருந்ததால். ஸோ இந்த டைமை நீங்கள் போகாமல் அக்டோபர் டு மார்ச் போனீங்க அப்படின்னா நீங்கள் சர்ஃபிங் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ நாங்கள் அட்லாஸ்ட் மேன்க்ரூவ் வில்லேஜ் அட்வென்ச்சர் பார்க்குக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த மேன்க்ரூவ் வில்லேஜ் அட்வென்ச்சர் பார்க் ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள அட்வென்ச்சர் பார்க்குங்க. ஸோ நீங்கள் இங்கே பாத்வேல வரும்போதே நிறைய பேர் வந்து கயாக்கிங் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க, நிறைய கம்பெனிலேருந்து கூப்பிடுவாங்க. பட் நாங்கள் கூகுளில் ரேட்டிங் பார்த்ததில் இந்த மேன்க்ரூவ் வில்லேஜ் அட்வென்ச்சர் பார்க் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. கயாக்கிங்க்கு, லேண்ட் ஆக்டிவிட்டீஸ், வாட்டர் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலாம். இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த ஒரு ஏரியாவில் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ சார்ஜஸ் கயாக்கிங்க்கு ஒவ்வொரு சீசனுக்குமே வந்து சேஞ்ச் ஆகுதுங்க. நாங்கள் போகும்போது அரௌண்ட் அவங்க 500-600 சம்திங் அவங்க சார்ஜ் பண்ணாங்க. உள்ளே வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாமே வந்து லேண்ட் ஆக்டிவிட்டீஸ். நிறைய லேண்ட் ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க, ப்ரொஃபஷ்னல் வேல வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. And the lockers are available. Yes, we provide you with the lockers, dry bags and water bottles. Once you go for the kayaking, we'll be providing you with water bottles also. Okay, water bottles. Okay. Totally, how long it will take? The total duration for the kayaking session, this kayaking session will be around 3 hours. 3 hours. Like 20 minutes of training, nearly 2.5 hours of kayaking, nearly 2.5 hours. It depends upon how you paddle, okay? Okay. If you are a fast learner, you can come back within 2.5 hours. Okay. Hey, Vijay Shankar, இங்க பாரு. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் கயாக்கிங் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். செம்ம டயர்டாக இருக்குது. நான் நல்ல ஒரு அட்வென்ச்சர் எஃபெக்ட் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் முன்னாடி பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. என்ன சரத்து, எப்படி உன்னோட எக்ஸ்பீரியன்ஸு?
செம்மையாக இருக்குல்ல. இந்த டனல் உள்ள போகும்போது செம்மையாக இருக்கும். இன்னும் இவ்வளோ நேரம் ஓப்பன் ஸ்பேஸில் வந்துட்டு இருந்தோம், இப்போ டனல் உள்ள போக போகிறோம். இந்த டனல் எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்க மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். வெயிட்ரா, ஒன் செக் மச்சே, ஃபோன் கீழே வந்துருச்சுன்னா நீ பேலன்ஸ் பண்ண விடுங்க. ஓகே. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. எங்கேயோ போய் சொருவிட்டு இருக்கேன் நான். எழில், say hi. ஹாய். மச்சி go, come da. ஏய் ஏய் இதுரா ஞானி. ஓகே, இவர் தான் எங்களோட ட்ரெயினர். ஹாய் சொல்லுங்க. உங்க பேரு? யாதின். ஓகே, இவர் தான் எங்களை கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. பார்ப்போம் எப்படி அட்வென்ச்சராக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. கயாக்கிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோங்க. மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் நியர்லி 2.5 hours இந்த மாதிரி ட்ராவல் பண்ண போகிறோம். நிறைய டனல் இருக்குது. டனல் உள்ள பெடல் பண்ணுறது, போட்டிங் பண்ணுறது மட்டும் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி ஈஸியாக இருந்துச்சு. ஆல்ரெடி அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க எப்படி வந்து ஃப்ரண்ட்டில், பேக்கில், சைட்லலாம் போகணும்னு சொல்லிட்டு. எங்கள் கூட இருக்க கைடு வந்து சூப்பராக எங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம வந்திருக்கிறது மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட். இந்த இடத்துல என்னென்னலாம் வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது, இவங்க வந்து என்ன இதுலேருந்து வந்திருக்கீங்க? கம்பெனி நேம் சொல்லுங்கள். மேங்க்ரூவ் வில்லேஜ் அட்வென்ச்சர் பார்க். மேங்க்ரூவ் வில்லேஜ் அட்வென்ச்சர் பார்க். இந்த கம்பெனியில் இருந்து தான் இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சூப்பராக வந்து பண்ணி கொடுத்தாரு. சார் உங்கள் பேர் என்ன? என் பேர் யாதில். ஸோ பார்ட் டைமாக இந்த ஜாப் பண்ணிட்டு இருக்காரு. யாதில் இவர் பேர். ஸோ எவ்வளோ தூரம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும்? இப்போ 2 கிலோமீட்டர் வந்துருக்கோம். 2 கிலோமீட்டர்ஸ். ஓகே, இன்னும் எவ்வளோ தூரம் கவர் பண்ணுறோம்? வந்து 3.8 கிலோமீட்டர். டோட்டல் 3.8 கிலோமீட்டர்ஸ். இப்போ 2 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து ஸ்விம் பண்ணலாம். இங்கே மட்டும் ஒரு எத்தனை அடி ஆழம் இருக்கும்? செஸ்ட் லெவல் தான். கொஞ்சம் கூட முன்னாடி போனோம். ஓகே, ஸோ இங்கே செஸ்ட் லெவல் தான் இருக்குது. மற்ற இடத்துல எல்லாம் ஒரு 30 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ வேற என்ன, இப்போ இங்கேருந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? 2 டனலை வந்து கடந்து வந்தவங்க. 2 டனலுமே சூப்பராக இருந்துச்சு. ட்ரெயினர் தான் வந்து அழகாக கூப்பிட்டு வந்தாப்புல. அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்? அடுத்து எங்கே போவோம்? அடுத்து அந்த ஆர்ச்சுக்குள்ளே போய் நம்ம திரும்பி ரிட்டர்ன் தான் போவோம். ஓகே, ரிட்டர்ன் தான் போவோம். அந்த ஆர்ச்சுக்குள்ளே போய் வேணா வேணா டனல் பார்க்கலாம். டனல் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆர்ச். அந்த ஆர்ச் உள்ள போயிட்டு நம்ம திருப்பி ரிட்டர்ன் போவோம். போகிற வழியில் டனலும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதை உட்காந்து உங்களுக்கு கவுந்துட போகுது. ஏய், இங்கேயே வந்து ரொமான்ஸ் பண்ணாதீங்கடா. இங்க பாரு, சீதாவும் மதனும் ரொமான்ஸ் பண்ணிருக்காங்கப்பா. என்ன நடக்குதுன்னு தெரியல. இது ஆக்சுவலி வந்து பேக் வாட்டர். பக்கத்துல சீ இருக்கு. ஸோ அங்க இருந்து வர பேக் வாட்டர்ல தான் நம்ம இப்போ வந்து ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் ஜடாயு எர்த் சென்டர். இது வர்க்கலாலேருந்து அரௌண்டு 27 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். ஸோ மேலே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்ப்போம்.
வர்க்கலாலேருந்து ஜடாயு வர வழி எல்லாமே 2 சைடும் ஃபார்மிங் லேண்ட், ரப்பர் மரம், அந்த கிளைமேட், மவுண்டெயின் பாத்வேன்னு சொல்லிட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூட்டரில் வாங்க. அதுவும் இந்த ஜடாயு வெட் சென்டரை மிஸ் பண்ணாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க. 5 o'clock இங்கே ரீச் ஆகிடுங்க. 5 o'clock அப்புறமா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. என்ட்ரி கவுண்டர் அண்ட் கேபிள் கார் கவுண்டர் சொல்லிட்டு 2 கவுண்டர் வச்சுருக்காங்க. ஸோ டுகெதராக 400 rupees இந்தியன் பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நின்றுட்டு இருக்காரு பார்த்தீங்களா, இவர் ஃபாரின் பர்சன், இவருக்கு மட்டும் 600 rupees சார்ஜ் பண்ணலாம். அண்ட் டிக்கெட் வாங்கிட்டோங்க. இப்போ கேபிள் கார் வெயிட்டிங் ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோங்க. ஸோ இந்த கேபிள் கார் வெயிட்டிங் ஏரியா ஆவரேஜாக ஒரு க்ரௌட் வந்தால் ஆக்குப்பை பண்ணுற அளவுக்கு அந்த வெயிட்டிங் ஏரியாவை செட்டப் பண்ணியிருக்காங்க. அந்த கஃபேவும் இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யார் எத்தனை ஃபேமிலிஸ் வந்தாலும் அந்த ஃபேமிலிஸை தனித்தனியாக அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறமா தான் கேபிள் கார் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது வாங்கிக்கலாம். அந்த ஃபோட்டோவில் இந்த ஜடாயு வெட் சென்டர் இந்த இடத்த ஒரு பேக்ரவுண்டாக வச்சு உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து அனிமேட் பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம் கேபிள் கார். ஸோ கேபிள் காரில் மேக்ஸிமம் ஒரு 6 members ஸ்பேஷியஸாக உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதால நீங்கள் வியூ நல்லா பார்க்கலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர்க்கலாலேருந்து இங்கே ஜடாயுன்ற ஒரு பிளேஸ் ட்ராவல் பண்ணோம். ஸோ இட்ஸ் அரௌண்ட் 27 kilometers வந்துச்சு. ஸோ வந்தவொடனே பார்த்தீங்கன்னா கீழே ஃபஸ்ட்டு வந்து ஜடாய் ஸ்பாட்டுக்கு டிக்கெட் எடுக்கணும். ஸோ மேலே வந்து தனியாக வந்து ரோப் காருக்கு செப்பரேட்டாக வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். ஸோ போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா பேட்சாக தான் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா எல்லாரையுமே வந்து நார்மலாக ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்துட்டு அதுக்கான டேக்கை வந்து போட்டுட்டு தான் அனுப்புகிறாங்க எல்லாருமே. ஸோ ஈச் ரோப் காரில் வந்து ஒன்லி 6 members தான் அலோவ் பண்ணுறாங்க. இட்ஸ் அரௌண்ட் லைக் 100 feet டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இட்ஸ் வெரி குட் பிளேஸ் ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்தீங்கன்னா கண்டிப்பாக டோன்ட் மிஸ் இட் அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் பிளேஸ் டு எக்ஸ்ப்ளோர் ஹியர். அட் லாஸ்ட் டாப் ஆஃப் த மவுண்டெயின் வந்தாச்சுங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். சுற்றி க்ரீனரி, நடுவில் டாப் ஆஃப் த மவுண்டெயினில் இந்த ஜடாயு இவரோட ஸ்கிரிப்சர். ஸோ இந்த ஒரு ஸ்பாட் மிஸ் பண்ணவே கூடாத ஒரு ஸ்பாட். வேறு லெவலில் இருந்துச்சு. 5 o'clock வந்தால் தான் டிக்கெட் கிடைக்கும். ஸோ இங்கே போயிட்டு இந்த ஒரு ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் வராதிங்க. இங்கே நிறைய வியூஸுக்காக நிறைய ஏரியாஸை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அண்ட் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டியிலேருந்து, மியூசியம்லேருந்து, சின்னதாக கஃபேஸ்லேருந்து எல்லாமே உள்ள பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மிஸ் பண்ணாமல் இந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஜடாயு வெட் சென்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடம் முக்கியமாக பிரபலம் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஸோ ராவணன் வந்து சீதையை வந்து கடத்தி கொண்டு போகும்போது ஸோ ஜடாயை வந்து பார்த்திங்கன்னா போய் அதை தடுக்கிறாரு. அப்படி தடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ ராவணனோட எக்ஸ்ட்ரீம் பவர்னால் அவர் ஜடாயை வந்து ஒரு ரெக்கையை வந்து அவர் இது பண்ணிடுறாரு. ஸோ ஜடாய் என்ன ஆகுறாரு அப்படின்னா, அவர் நினச்சாரு ராவணன் வந்து ஈஸியாக வந்து இது பண்ணி சீதாமாவை வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. பட் ஆனால் அது முடியாமல் அவரோட ரெக்கையை வந்து இழந்து அவர் கீழே வந்து விழுறாரு. ஸோ அப்படி விழும்போது சீதா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நீ வந்து உயிரோட தான் இருப்ப, ராமன் அண்ட் வந்து லக்ஷ்மணன் வர வரையும் நீங்கள் அவங்க பார்க்குற வரையும் நீ உயிரோட தான் இருப்ப. ஸோ நீ கவலைப்படாத. ஸோ என்னை இந்த மாதிரி கொண்டு போகிறதெல்லாம் நீ வந்து சொல்கிறதுக்காக நான் வந்து உனக்கு வந்து அந்த வரம் நான் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறதுனால ஸோ அவர் வந்து கீழே விழுகும்போது இந்த இடமானது வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி தாகம் எடுக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த இடம் வந்து அவருக்கு அந்த தண்ணி தாகம் வந்து தீர்த்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னும் நம்ம சொல்லிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ராமரும் லக்ஷ்மணும் வரும்போது ஸோ ஜடாயு கிட்ட இருந்து தான் வந்து அவருக்கு முழு விவரமும் வந்து கிடைக்குது. யார் கொண்டு போனாங்க, என்ன கொண்டு போனாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்ல முடியலனாலும் ஒரு யூகத்தில் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து சீதாமா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, என்னால் தடுக்க முடியல, முயற்சி பண்ணி பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இது பண்ணுறாரு. ஸோ அவர் கடைசி தருவாயில் இருக்கும்போது இந்த இடம் தான் வந்து அவருக்கு வந்து அந்த தண்ணீர் தாகத்தை தணிச்சுது. இன்றைக்கும் வந்து நீங்கள் அந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது இன்னும் வத்தாமல் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ராமர் லக்ஷ்மணர் பாதம் படித்த இடமாகவும் வந்து கருதப்படுது. டே 2 ஜடாயு எட் சென்டர். அங்கே நம்ம ஃப்ரெண்ட் ராமாயணம் ஜடாயு எட் சென்டரோட கனெக்ஷன் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சுங்க. டே 3 கவர்மெண்ட் வர்க்கலா அக்வாரியம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்பாட் முக்கியமான ஒரு லேண்ட்மார்க். இதுக்கு பின்னாடி தான் ஒரு முக்கியமான இடம் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. என்ட்ரி சார்ஜஸ் அடல்ட்டுக்கு 30 rupees, சில்ட்ரன்ஸுக்கு 15 rupees வச்சுருக்காங்க. சம்டைம் கேமராக்கு 10 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன ஸ்பாட் இருக்குன்னு பார்ப்போம். வர்க்கலாவில் நிறைய ஸ்பாட்டை வந்து நம்ம பார்த்துருப்போம், நிறைய எக்ஸ்போஷர் வந்து பண்ணோம். இப்போ ஒரு முக்கியமான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து வர்க்கலாவில் எந்தெந்த முக்கியமான ஸ்பாட், இப்போ வந்திருக்கிற ஸ்பாட் என்ன அப்படின்றத அவர் சொல்லுவார், கேட்போவாங்க. ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தோன்னா எல்லா பீச்சும் வந்து பார்த்தோன்னா சாண்ட் அந்த மாதிரி சாண்ட் தான் நீங்கள் காமன் சாண்ட் தான் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நைஸ் சாண்ட், ரஃப் சாண்ட் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஓகே. பட் பீச்னாலே டிஃப்ரெண்ட்டான ஒரு சாயிலை வச்சு இருக்கிற ஒரே இடம் வர்க்கலா தான். ஓகே. ஸோ அங்கே தான் நம்ம இப்போ உங்களுக்கு வந்திருக்க போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்னடா இந்த மாதிரி ஸ்பாட்டை மிஸ் பண்ணிட்டு போகிறோமேனு ஒரு இதில் இருந்தோம். ஒரு அக்வேரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்தோம். அக்வாரியம் தான் லேண்ட்மார்க் ஆயிடுச்சு. அக்வேரியம் தான் இப்போ லேண்ட்மார்க் ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடியே அப்படியே பின்னாடியே இங்கே பார்த்தீங்கன்னா பீச் தெரியும். வேறு எங்கேயுமே உங்களை ரஃபாக இருந்தால் உங்களை உள்ளே இறக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்பாட்டில் நீங்கள் எனி டைம் வரலாம். ஆனால் த சேஃப்டி இஸ் யோர்ஸ். ஹிடன் ஜெம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது என்ன கலரில் இருக்கும் மச்சி? சாயில் அதையும் சொல்லிவிடு. இந்த சாயில் வந்து பிளாக் கலரில் இருக்கும். அதனால தான் இது ஸ்பெஷாலிட்டியான ஒரு பீச் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்களே இப்போ பார்க்க போகிறீங்க, அந்த இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே. என்னடா டே 1லேருந்து தேடிட்டு இருக்கோம், ஃபுல் பிளாக் சாண்ட் பீச் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த அக்வாரியமுக்கு பின்னாடியே ஃபுல் பிளாக் சாண்ட் பீச் எங்களுக்கு கிடச்சிதுங்க. அக்வாரியமுக்கு பின்னாடி ஒரு ஒன் வே மாதிரி போகுது, சின்னதாக வழி போகும், அதில் ஸ்கூட்டர் மட்டும் தான் போக முடியும். ஸோ அந்த வழியில் வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு பிளாக் சாண்ட் பீச்சை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்கே ஒயிட் சாண்டை நீங்கள் பார்க்கவே முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் சாண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒயிட் கிரானியூல்ஸ் மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளாக் சாண்ட், அப்புறம் இந்த ரஃப் வேவ்ஸ், தென்னை மரம், அந்த ராக், இதெல்லாம் சேர்ந்து சூப்பரான ஒரு வைப் வந்து கொடுத்துச்சுங்க. ஸோ வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்வாரியம் மிஸ் பண்ணாதீங்க. அக்வாரியத்தில் பெருசாக சொல்கிற மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இல்லை. நீங்கள் பிரானா அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் பார்க்கலாம். ஆனால் அந்த அக்வாரியத்துக்கு பின்னாடி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிளாக் சாண்ட் பீச்சுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். வர்றதே இந்த பிளாக் சாண்ட் பீச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணிட்டு போங்க.